ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு EA Science Park. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் நம்ம 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பயாலஜி பேப்பர் 31 தொடக்க 40 வரையான கேள்விகளிட விளக்கங்களை பார்ப்போம். 31வது கேள்வியை பார்ப்போம். ஓரின நுகநிலையில் பி குருதி வகையை கொண்ட ஒரு பெண் பல்லின நுகநிலையில் ஏ குருதி வகை கொண்ட ஒரு ஆணும் திருமணம் செய்தால் பிறக்கும் பிள்ளைகளின் குருதி வகைகளாக இருக்கக்கூடியது. மேல் பாத்தீங்கன்னா பல்லின நுகநிலையில ஏ, பல்லின நுகநிலையிலன்னு சொன்னா கேபிட்டல் ஏ, இப்படி கேபிட்டல் ஐ ஏயும் சிம்பிள் ஐயும் வரும்போது இப்படி இருந்தா, அதாவது ஓரின நுகநிலையில ஏ ஆக இருக்கும்னு சொன்னா அது இப்படி இருக்கு, ஐ ஏ ஐ ஏன்னு சொல்லி வந்திருக்கு. பல்லின நுகநிலையினுடைய இந்த வடிவத்துல இருக்க போது, அதே நேரம் இங்க சொல்லியிருக்காங்க பி வகை குருதியை கொண்ட ஒரு பெண் பி குருதி, பட் ஓரின நுகநிலை. ஓரின நுகநிலைன்னு சொன்னா ஐபி வரப்போகுது. அப்ப இதுல இருந்து புணரி பார்த்தோம்னா ஐபி என்ற ஒரு ஒன்று மட்டும் வரும். இங்க ஐ ஏ என்ற ஒன்று வரும், சிம்பிள் ஐ என்று ஒன்று வரும். இதை இடம் கலந்தன்னு சொன்னா கேபிட்டல் ஏ இன்னொன்று வரப்போகுது. இதையும் சொன்னா ஐபி ஐ வரப்போகுது. அதாவது இங்க ஏபி வகை குருதியும் இங்க பி வகை குருதி, பட் என்ன நிலை? பல்லின நுகநிலையில வரப்போகுது. பல்லின நுகநிலையில வரப்போகுது. ஆகவே ஏபியும் பி வகை குருதியும் வரப்போகுது. 4வது 32வது கேள்வியை பார்ப்போம். பின்வரும் மனித பாரம்பரிய ஒழுங்கினங்களுள் இவை பரம்பரையலகு விகாரங்களால் தோற்றப்படுகின்றன. விகாரங்கள் மெயினா ரெண்டு, ஒன்று பரம்பரையலகு விகாரம், அடுத்தது நிறமூர்த்த விகாரம் என்று சொல்றோம். இந்த பரம்பரையலகு விகாரம் என்று பார்த்தோம்னா பரம்பரை அலகில் இருக்கிற இந்த டிஎன்ஏ நியூக்ளியோடைட் தொடரில ஏற்படுகின்ற ஒரு நிரந்தர மாற்றமா இருக்க போகுது. இது நிறமூர்த்த விகாரம் அந்த நிறமூர்த்தத்தின் கட்டமைப்பு எண்ணிக்கையில மாற்றம் வரதாக இருக்க போகுது. இதே இது பாத்தீங்கன்னா பரம்பரையலகு விகாரங்கள் 3 டைப்பால இருக்கலாம். ஒன்று நீக்கலால வரலாம், அடுத்தது பிரதியீடால வரலாம், அடுத்தது புகுத்தலால வரலாம். இதுல பிரதியீடு பார்த்தோம்னா அந்த நியூக்ளியோடைட் தொடரில் இருக்கிற ஒரு சோடி அல்லது 2 சோடி நிறமூர்த்த அந்த நியூக்ளியோடைட்டுகள் சோடிகள் என்னோட பிரதியிடப்படலாம். இப்படி பிரதியிடப்படுறதால இந்த வாசிப்பு சட்டகத்துல என்ன செய்ய சொன்னா அந்த நீளத்துல மாற்றம் இருக்காது. பட் நீக்கல் புகுத்தல் சொல்றது அந்த நியூக்ளியோடைட் தொடரை ஒன்று எடுத்து விடுற, இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்து விடுறது சொல்லலாம். அப்படி இப்படி சொல்ற அந்த நீக்கலாலையும் புகுத்தத்தாலையும் எக்ஸ்ட்ராவா ஒன்று உள்ள வரலாம், இல்லாட்டி ஏற்கனவே இருக்கிறோம் வெளியில போகலாம். அப்படி போறதால இந்த வாசிப்பு சட்டகத்தின் நீளங்கள்ல மாற்றம் ஏற்படும். அதனால இவங்க 2 பேரையும் சொல்றது அதாவது நீக்கலை புகுத்தலையும் சொல்றது சட்ட நகர்வு விகாரங்கள் சொல்லுவோம். பிரதியீடு சும்மா என்ன சொல்ல சட்ட நகர்வற்றது. அதாவது என்ன சில வாசிப்பு சட்டகத்துல மாற்றம் வராது, பட் சில விளைவுகளை ஏற்படுத்தலாம். ரைட்டா? அடுத்தது இதுல இப்ப சொல்லியிருக்காங்க பரம்பரையலகு விகாரங்கள் தோற்றுவிக்கப்படுது. இதுல இந்த ABCD என்ற 4க்குள்ளே எது பரம்பரையலகு விகாரங்கள் என்றுதான் கேட்கிறாங்க. முதலாவது ஏ பார்ப்போம். ஏ பார்த்தோம்னா டவுன் சகசம். டவுன் சகசம் என்பது ஒரு நிறமூர்த்த விகாரமாக இருக்கப்போது. அதாவது நிறமூர்த்த விகாரங்களையும் நிறமூர்த்த விகாரம் சொல்லுவோம். நிறமூர்த்த விகாரம் பார்த்தோம்னா ஒன்று கட்டமைப்பில் ஏற்படுகின்ற மாற்றமாக இருக்கலாம். அந்த துண்டம் கீழே பிறந்துட மாறி பிறந்துட அப்படி கட்டமைப்பில் ஏற்படுகிறதாக இருக்கலாம், அல்லது எண்ணிக்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களால என்று சொல்லியிருக்கலாம். அதாவது நிறமூர்த்தங்கள் எண்ணிக்கையால் ஏற்படுகின்ற விகாரம், நிறமூர்த்தங்கள் கட்டமைப்பால் ஏற்படுகின்ற விகாரம். டவுன் சாசம் என்பது பார்த்தோம்னா நிறமூர்த்தங்களின் கட்டமைப்பால நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கையால் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் இருக்க போகுது. அதாவது 21வது நிறமூர்த்தம் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கிறது, அதாவது மூமூர்த்த நிலை என்றுதான் இந்த டவுன் சகசத்தை சொல்லுவோம். அப்ப டவுன் சகசம் என்பது ஒரு நிறமூர்த்த விகாரம். நிறமூர்த்த விகாரத்திலையும் எண்ணிக்கையால் நிறமூர்த்தங்கள எண்ணிக்கை சேஞ்ச் ஆகிறதால வர விகாரம் மும்மூர்த்த நிலை என்று சொல்லுவாங்க. அதாவது 21வது நிறமூர்த்தத்துல எக்ஸ்ட்ராவா ஒன்று காணப்படுறதுதான் இதுக்கு மீனிங் வரப்போகுது. சோ இது நிறமூர்த்த விகாரம். கேள்வி பரம்பரையலகு விகாரமாகவே ஏ வராது. பிய பாப்போம். பி சொல்றாங்க நிறக்குருடு. நிறக்குருடு ஒரு பரம்பரையலகு விகாரம். அதாவது எக்ஸ் நிறமூர்த்தத்துல இருக்கிற அந்த
பல் நியூக்ளியோடைட் தொடரில் இருக்கிற அந்த அந்த சீக்வென்ஸ்ல ஏற்படுகின்ற மாற்றங்களால் ஒரு வார விளைவு தான் வந்து நிறக்குருடு வந்து வரப்போகுது. அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா டேர்னர் சாகசம் வந்து ஒரு நிறமூர்த்த விகாரம். அதாவது நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கை காரணமாக ஏற்படுகின்ற ஒரு விகாரம். இது பெரும்பாலுமே வந்து அதாவது ஃபீமேல்கள், அதாவது பெண்கள்ல வந்து இது மிகவும் அரிதாகத்தான் வந்து காணப்படும். இது எப்படின்னு சொன்னா ஒரே ஒரு எக்ஸ் நிறமூர்த்தம் மட்டும்தான் வந்து காணப்படுறதா வார நிலைமை தான் டேர்னர் சாகசம். அது வந்து பார்த்தோம்னா நிறமூர்த்த விகாரம், ஆகவே அதுவும் வராது. அறிவால் குருதிச்சோகை அது வந்து ஒரு நிறமூர்த்த விகாரம். அதாவது இந்த பீட்டா குளோபின் இருக்குல்லோ, அதாவது என்ன சொல்ற, இப்ப அந்த ஆக்சிஜனை காவுகின்ற நிறப்பொருளான ஹீமோகுளோபின் இருக்கிற ஒரு உப அலகு வந்து பீட்டா குளோபின். அதை குழு குறிக்கிற பல்பெப்டைட் தொடரில் ஏற்படுகின்ற மாற்றங்களால வாரதுதான் வந்து அறிவால் குருதிச்சோகை. ஆகவே இதுல பிஎம் டிஎம் தான் வந்து பரம்பரை அலகு விகாரங்களாக காணப்பட, மற்ற ரெண்டுமே வந்து நிறமூர்த்த விகாரமா இருக்கும். அதாவது இதுல வந்து நிறக்குருடு வந்து பார்த்தோம்னா ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பரம்பரை அலைகள், அதாவது எக்ஸ் நிறமூர்த்தத்துல காணப்படுகின்ற ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பரம்பரை அலைகள் ஏற்படுகிற மாற்றமாக காணப்படும். அறிவால் குருதிச்சோகை வந்து அந்த பீட்டா குளோபின் குழு குறிக்கிற பல்வேட்டை தொடர் ஏற்படுகிற மாற்றமாக காணப்பட போகுது. ஆகவே 32வது 4வது விடை. 33வது கேள்வி பார்ப்போம். டிஎன்ஏ தனிமையாக்களின் பிரதான படிகள் பின்வருமானது. இதுல நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், ஓர்டர்ல வந்து தந்திருக்காங்க. முதலாவது வந்து கிளத்தை வந்து என்ன சொல்ற, கிழங்களை வந்து ஓரினமாக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பொறிமுறைக்குரிய முறைகளை பயன்படுத்தியோ இல்லாட்டி லைசோசோம் போன்றவற்றை பயன்படுத்தியோ கிளத்துல இருந்து டிஎன்ஏ வெளியில் எடுக்கிறதா வந்து கிழங்களை ஓரினமாக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தோம்னா இந்த டிஎன்ஏல இருக்கணும். டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு யூகரியட்டா கூடிய கிளமாக இருக்கும்னு சொன்னா அதுல கருவில வந்து டிஎன்ஏ காணப்படும். ப்ரோக்ரியேட்டோக்காக ஒரு ப்ரோக்ரியேட்டா கூடிய கிழமை இருக்குன்னா கரு பிரதேசங்கள்ல வந்து இந்த டிஎன்ஏ காணப்படும். இந்த இடத்துல இருக்கிற டிஎன்ஏ நாம வெளியில இருந்து கிளத்துல இருந்து வெளியில எடுக்கிறது தான் வந்து கிழங்குல ஓரினமாக்கல்னு சொல்லுவோம். இப்படி கிழங்குல இருந்து டிஎன்ஏ வெளியெடுத்த பிறகு டிஎன்ஏஸ் சொல்லுவோம். அதாவது டியோக்சிரைபோ நியூக்ளியேசுகள் என அழைக்கப்படுகின்ற இந்த டிஎன்ஏயை படியிறக்கின்ற நொதியங்களோட வந்து என்ன செய்யலாம், இந்த டிஎன்ஏ நம்ம கிளத்துல இருந்து வெளியில இருக்கிற டிஎன்ஏ இந்த டிஎன்ஏஸ் போன டியோக்சிரைபோ நியூக்ளியஸ் எழுதக்குள்ள நம்ம எப்பவுமே வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ் எழுதக்குள்ள டிஎன்ஏஸ் முதலாக எழுதாம டியோக்சிரைபோ நியூக்ளியேஸ் எழுதி போட்டு அதுக்கு டிஎன்ஏஸ் பாவிக்கிறது நல்லது. அப்ப இந்த இப்படி படியிருக்கின்ற நொதியங்களோட டிஎன்ஏ வந்து தொடர்புடும் சொன்னா டிஎன்ஏ படியிருக்கப்பட்டு, எனவே அதை தடுக்கிறதுக்கு நாம் என்ன செய்வோம்னு சொன்னா அது தொழிற்பாட்டுக்கு தேவையான உலோகங்களை அகற்றுகின்ற இடுக்கு கருவிகளை வந்து சேர்ப்போம். இப்படி சேர்த்தோடனே வந்து டிஎன்ஏ வந்து ஒரு பாதுகாப்பு வழியில வந்தோடனே அந்த டிஎன்ஏல வந்து பார்த்தோம்னா புரதம் எல்லாம் சேர்ந்து இருக்க போகுது. அந்த புரதங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா வெளியில அகற்றி போட்டு அந்த டிஎன்ஏ மட்டும் தனி எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ஃபீனோல் போன்ற துப்புரவாக்கியல் எஸ்டிஎஸ் புரத பகுப்பு நொதியங்கள் எல்லாத்தையும் போட்டு அந்த டிஎன்ஏயோட இணைக்கிற புரதங்கள் எல்லாத்தையும் அகற்றி போட்டு தனிய டிஎன்ஏ மட்டும் எடுப்போம். இப்படி தனிய டிஎன்ஏ மட்டும் எடுத்தோம்னா இந்த கணிதத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னா வேறு வேறு மாசாக்குகள் வந்து இருக்க போகுது. அதாவது டிஎன்ஏ தவிர மிச்சம் எல்லாமே வந்து மாசாக்குகளாக தான் காணப்பட போகுது. மாசாக்கிகள் அழுக்காக்கிகள் எல்லாமே ஒன்றுதான். அப்ப அழுக்காய்கள் காணப்பட போகுது. இதுல அழுக்காக்கிகள் கொடுத்துருக்காங்க. அழுக்காய்கள் ரிசோர்ஸ் லைன் ஒன்று கொடுத்துருக்கு. அப்ப அழுக்காக்கிகள் எல்லாத்தையும் வந்து அகற்றுவோம். அகற்றின பிறகு வந்து இந்த கரைசல் நிலையில வந்துதான் டிஎன்ஏ வந்து காணப்பட போகுது. இதை வந்து பனிக்கட்டு குளிர் எதனோல் முன்னிலையில வந்து திண்மமாக்குவோம். திண்மமாக்கிட்டு வந்து ஆக்கின பிறகு என்ன சொன்னா திருப்பி ஒரு தாங்கலுக்குள்ள வந்து அதை நம்ம போடுவோம். அப்ப இதே ஓடர்ல வச்சு பார்க்கக்குள்ள முதலாவதாக வந்து கூற்று வரும் கலங்களை ஓரினமாக்கல். இரண்டாவதாக வந்து பார்த்தோம்னு சொன்னா டி கூற்று வரும் டிஎன்ஏ ஏசை நிரோதிப்பு. மூன்றாவது வந்து பார்த்தோம்னா பி கூற்று வரும் நியூக்ளியோ புரத சிக்கலின் கூட்டப்பிரிவு. நாலாவது வந்து சி கூற்று அழுக்காக்கிகளை அகற்றுதல் வரப்போகுது. முதலாவது வந்து டிஎன்ஏயின் வீழ்படிவாக்கம் ஏ கூற்று வரப்போகுது. அதப்படி இப்படியில வந்து பார்த்தோம்னா இ டி பி சி ஏ அஞ்சாவது விடைகள். 34வது கேள்வியை பார்ப்போம். கொடிவேர் பறவை ஒன்று இலங்கையிலிருந்து வடக்கு நோக்கி ஒரு நேரான பாதையில் பறக்கும் போது எதிர்கொள்ளக்கூடிய உயிரின கூட்டங்களின் சரியான ஒழுங்கு. இது வந்து அந்த ஒரு உலகப்படம் ஒன்று இருக்குது, கலர் உலகப்படம். அதுவுமே ஞாபகம் வச்சிருக்கணும். சும்மா ரெண்டமாக ஒரு
ஒரு ஒரு கிராஃப் மாதிரி ஞாபகம் வச்சுருந்தீங்க சொன்னால் விட போகிறதுக்கு லேசாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா இலங்கையிலிருந்து ஃபர்ஸ்ட்டாக மேல் நோக்கி போக்குள்ள வடக்கு நோக்கி போக்குள்ள ஃபர்ஸ்ட்டாக வர்றது வந்து அயன மண்டல காடுகள் தான் வரப்போகுது. அதை வச்சு கொண்டு நம்ம முதலாவதை விட 2வது விட 4வது விட சூஸ் பண்ணலாம். 3 நாளையும் தட்டிடலாம். சரியா? இதை இப்படி தான் செய்கிறது சுவம். மற்ற மாதிரி யோசிச்சு கொண்டோம்னா குழம்பு எல்லாத்தையும் ஞாபகம் அந்த நேரத்தில் வந்து மறந்து கொண்டு இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது 1 2 4 முதல் 3 விட தான் இருக்குது. என்னென்ன 1 2 4 வந்து யோசிப்போம். இதில் முதலாவது விடையில் அயனமண்டல காடுகளுக்கு அடுத்ததான் பரட்டை காடுகள் வேறு. பரட்டை காடுகள் இந்த ஆஸ்திரேலியா பிறகு இன்னொரு இடத்துல தான் இருக்க போகுது. அங்கே அந்த அப்படியே ஒரு யூரோப்பில் போன்ற அப்படியான இடங்களில் தான் வந்து இந்த பரட்டை காடுகள் வந்து காணப்படுது. இங்கே ஆஸ்திரேலியாவிலையும் யூரோப்லையும் தான் இருக்குது. அதாவது அங்காங்க தான் பரட்டை காடுகள் இருக்குது. என்ன அந்த வடக்கு நோக்கிய பாதையில் நேரான பாதையில் அது இல்லை. ஆகவே பரட்டை காடுகள் இதுக்கு விடையாக வராது. ஆகவே இந்த பரட்டை காடு வந்து 1லேயும் இருக்குது 4லேயும் இருக்குது. ஆகவே 4வது விடையும் வராது, முதலாவது விடையும் வராது. அப்போ இந்த 2 விடையும் போனால் மிச்சம் இருக்கிற விட 2வது விட தான் வரப்போகுது. 34 விடைக்கு 2வது விடை. இது எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறது வந்து லேசாக தட்டணும். இல்லாட்டி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கொண்டு இருக்கோம்னா கஷ்டப்படுவோம். என்ன ஃபர்ஸ்ட்டாக இலங்கையிலேருந்து மேல் ஃபர்ஸ்ட்டாக போக்குள்ள வந்து வாரதை வந்து அயனமண்டல காடுகள், அதை வச்சுக்கொண்டு 1 2 4 சூஸ் பண்ணுவோம். 3யும் 5யும் தட்டி விட்டுருவோம். பரட்டை காடுகள் வந்து 2 இடங்களில் தான் இருக்குது. பெரும்பாலும் இந்த ஆஸ்திரேலியாவையும் யூரோப்பிலையும் தான் வந்து அது காணப்பட போகுது. எனவே அயனமண்டல காடுகளுக்கு அடுத்ததாக வந்து பரட்டை காடுகள் வராது. அதை வச்சுக்கொண்டு 1 4 தட்டுவோம். மிச்சம் இருக்கிறது 2வது விடை. 35வது கேள்வி பார்ப்போம். இலங்கையின் 2 அந்நிய ஆக்கிரமிப்பு இனங்களான அந்நிய ஆக்கிரமிப்பு இனங்கள் சொல்றது இயற்கையாக ஒரு இடங்கள்ல வாழ்கின்ற உயிர்கள் வந்து உலகத்துல வேறு இடங்களுக்கு பரவி அந்த இடத்துல இருக்கிற உயிர் பல்வகமைய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி அல்லது ஆக்கிரமிப்பு செய்யறது தான் அந்நிய ஆக்கிரமிப்பு இனங்கள் சொல்லுவோம். இதுல 2 உதாரணங்கள் வந்து கேட்கிறாங்க. முதலாவது படி பார்ப்போம். களுத்துறை நத்தை போம் ஞாபகத்து வரும். வாசனைக்குள் வராது. வாசனைக்குள் வந்து சவன்னாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு தாவரம். ஆகவே களுத்துறை நத்தை சரி, பட் வாசனைக்குள் வந்து பிழை. 2வது விடையை பார்ப்போம். ஜப்பான் மீன். அது ஒரு அந்நிய இனம். அந்நிய ஆக்கிரமிப்பு இனம் அல்ல, அந்நிய இனம். அதனால அது வராது. அடுத்த தசோத்புட்கள் வந்து பத்தனையோடு சம்பந்தப்பட்ட தாவரம். எனவே அதுவும் வராது. 3வது விடையை பார்ப்போம். கினிப்புல் என்பது வந்து கொஞ்சம் கருத்து அந்நிய ஆக்கிரமிப்பு இனம் தான். ஆனா தற்பைப்புல் வந்து ஒரு சமன்னாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு இனமா இருக்க போகுது. ஆகவே அந்த விடை வராது. 4வது வந்து பார்த்தோம்னா விடத்தல் வந்து ஒரு அயன மண்டல முற்புதல் காடோடு சம்பந்தப்பட்ட ஒரு தாவரம். அதுவும் வராது. அடுத்த பிறகு தமிழ வந்து பத்தனையோடு சம்பந்தப்பட்ட தாவரம். அதுவும் வராது. 4வது விடையும் இல்லை. ஆகவே 1 2 3 4 இல்லை. ஆகவே 5வது விடை. 5வது விடையை பார்ப்போம். நாயுண்ணி ஓம் ஞாபகத்து தந்திருக்காங்க. குளவாளி. அதுவும் வரும். எனவே 35வது கேள்விக்கு 5வது விடை. 36வது கேள்வி பார்ப்போம். வைரோட் மற்றும் பிரயோன்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளும் சரியானவே கூற்றுகள் தான். அதனால கூற்ற பார்ப்போம். க்ரூஸ்வெல்ட் ஜேக்கப் டிசீஸ் பிரயோன்களினால் ஏற்படும் ஒரு மனித நோயாகும். அது நேரடியாக ரிசோர்ஸ் புக்லேயே தந்திருக்காங்க. மனித நோய் தான். கூட்டு சரி. பி கூட்ட பார்ப்போம். விருந்து வழங்கி தாவர கலங்களிலோ பெருக்கம் அடைவதற்கு தேவையான சமிஞ்சைகளை வைரோட் கொண்டிருக்கு. அந்த பெருக்கமடையில் தேவையான சமிஞ்சைகளை மட்டும்தான் வந்து வைரோட் வந்து கொண்டிருக்கு. வைரோட் என்பது வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு நிர்வாண காரணி. அதாவது அந்த புரத உரை வந்து காணப்படாது. அதே நேரம் வந்து பார்த்தோம்னா இங்க பரம்பரையால ஒன்றுமே காணப்படாது. இங்க வைரோட்ல பரம்பரையால ஒன்றுமே இல்லை. விருந்து வழங்கியில வந்து பெருக்கம் அடைகிறதுக்கான சமிஞ்சைகளை மட்டும்தான் வந்து அது கொண்டிருக்கும். ஆகவே ஏயும் சரி, பியும் சரி. சி குற்று. புரத உரையினால் பாதுகாக்கப்பட்ட ஒரு சிறிய டிஎன்ஏ துண்டு வைரோட்டில் காணப்படும். முதலாவது அது புரத உரையால் சூழப்பட்டு இருக்காது. அது ஒரு விட. அடுத்தது அது டிஎன்ஏ இல்லை, ஆர்என்ஏ. எனவே அதுவும் விட. ஆகவே ஒட்டுமொத்தமா சி குற்று விட. டி குற்றம் வந்து பார்த்தோம்னா பிரயோன்களில் உள்ள நியூக்ளிக் அமிலங்கள் விருந்து வழங்கியின் பரம்பரைகளின் உதவியுடன் பகற்படையும். பிரயோன்கள நியூக்ளிக் அமிலங்கள் எதுவுமே இல்லை. ஆகவே டியும் விட. எனவே 36வது கேள்விக்கு முதலாவது விட. 37வது கேள்வியை பார்ப்போம். நோயாக்கி பாக்டீரியாவினால் உருவாக்கப்படும் அகநச்சுக்கள் புறநச்சுக்கள் ஆகியவை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது என்று கேட்குறாங்க. அகநச்சு புறநச்சு தொடர்பான கேள்வி. நஞ்சுக்கள் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால் நுண்ணங்கிகள அந்த நுண்ணங்கிக்குரிய அபிலிட்டியால் உருவாக்கப்படுகின்ற ஒரு உயிர் ரசாயன பதார்த்தங்களை தான் வந்து சொல்கிறது வந்து நச்சுக்கள்னு சொல்லுவோம். ஒரு உயிர் அது வந்து ஒரு உயிர் ரசாயன பதார்த்தமாக தான் காணப்பட போது. இதில் முதலாவது விடையை பார்ப்போம். அகநச்சுக்கள் புறநச்சுக்கள் இரண்டும் வெப்பத்தால்
தொழிற்பாடற்றதாக்கப்படும். அகநச்சுக்கள் புறநச்சுக்கள் இரண்டும் வெப்பத்தால் தொழிற்பாடற்றதாக்கப்படும். அதாவது வெப்பத்தால் தொழிற்பாடு இல்லாமக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. என்னன்னு சொன்னால் இதில் இருக்கிற அகநச்சு இருக்குல்ல, அகநச்சு வந்து லிப்போபெல்சக்ரைட்டால் ஆக்கப்பட்டிருக்கும், புறநச்சு வந்து புரதங்களால் வந்து ஆக்கப்பட்டிருக்கும். ஆகவே இந்த புரதத்தை தான் சொல்ல நாம் என்ன, புரதம் வந்து தான் குறிப்பிட்ட ஒரு டெம்பரேச்சர் அங்கால தாண்டின பிறகு அமைப்பழிஞ்சிடும். ஆகவே இந்த புறநச்சுக்கள் தான் என்ன செய்யும் சொன்னால் வெப்பத்தால் வந்து தொழிற்பாடற்றதாக்கப்படும். ஆனால் அகநச்சுக்கள் வந்து வெப்பத்தால் தொழிற்பாடற்றதாக்கப்படாது. அதாவது வெப்ப உறுதி மிக்கது. ஏன்றால் அது லிப்போபெல்சக்ரைட்டினால் வந்து ஆக்கப்பட்டிருக்கும். எனவே அகநச்சுக்கள் அகநச்சுக்கள் வந்து லிப்போபெல்சக்ரைட்டுகளால் ஆக்கப்பட்டிருக்கும், புறநச்சுக்கள் வந்து புரதங்களினால் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த புரதங்கள் தான் வந்து வெப்பத்தால் அமைப்பழியும். ஆகவே புறநச்சு மாத்திரம்தான் வெப்பத்தால் வந்து தொழிற்பாடற்றதாக்கப்படும். எனவே முதலாவது விட பிழை. இரண்டாவது பார்ப்போம். அகநச்சுக்கள் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாக்களால் உருவாக்கப்படும் புரதம் அல்லது லிப்போபெல்சக்ரைட்டுகள் ஆகும். அது கிராம் பாசிட்டிவ் அல்ல, கிராம் நெகட்டிவ் மைனஸ் வந்திருக்கணும். ஆகவே இரண்டாவது விட பிழை. மூன்றாவது விட பார்ப்போம். புறநச்சுக்கள் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா ஆகிய இரண்டினாலும் உருவாக்கப்படும். ஞாபக கருத்து அது நேரடியாக ரிசோர்ஸ் புக்கில் இருக்குது. பாசிட்டிவாலையும் உருவாக்கப்படும், நெகட்டிவாலையும் உருவாக்கப்படும். ஆகவே மூன்றாவது விட சரி. மிச்ச விடையை பார்ப்போம். நாலாவது, கொரினி பாக்டீரியம் டிப்தெரி எனால் உருவாக்கப்படுகின்ற புறநச்சு குடல் அச்சு ஆக தொழிற்படுகிறது. கொரினி பாக்டீரியம் டிப்தெரி என்பது ஒரு புறநச்சு சரி, ஆனால் அது ஒரு குடல் நச்சு அல்ல, கெலநச்சு அதாவது குளிய நச்சு என்று சொல்லுவோம். எனவே நாலாவது விடையும் பிழை. அஞ்சாவது விடையை பார்ப்போம். வேறுபட்ட பாக்டீரியாக்களினால் உருவாக்கப்படும் அகநச்சுக்கள் வேறுபட்ட அறிகுறிகளை தோற்றுவிக்கும். வேறுபட்ட அறிகுறி அல்ல, எல்லா அகநச்சுக்களுமே ஒரே அறிகுறியை தான் காட்டும், அதாவது வழிகாட்டும். ஆகவே அஞ்சாவது விடையும் பிழை. எனவே 37வது கேள்விக்கு மூன்றாவது விடை. 38வது கேள்வியை பார்ப்போம். நுண்ணங்கிகளின் அனுசவ விளைபொருட்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்குள் சரியானது எது? முதலாவது, வர்த்தக ரீதியில் இன்வெர்டேஸ் தயாரிப்பு சக்ரோமைசஸ் செரிவிசியை பயன்படுத்தப்படுகிறதோ. இது வந்து நுண்ணங்கிகளை பயன்படுத்தி நொதியங்களை உற்பத்தி செய்கிறதோடு சம்மந்தப்பட்டதாக இருக்க இதில் வந்து சம்மந்தப்பட்டது. இது வந்து சரியான விட. இப்போ சக்ரோமைசஸ் செரிவிசியை பயன்படுத்தி இன்வெர்டேஸ் தயாரிக்கிற மாதிரி இந்த ரைசோபஸை பயன்படுத்தி லிப்பேஸ் நொதியம் வந்து தயாரிக்கிறாங்க. அதை தாண்டி ஆஸ்பெர்ஜில்லஸ் ஒரைசையை பயன்படுத்தி புரோத்தியஸ் நொதியம் தயாரிக்கிறாங்க. இப்படி 2-3 நொதியங்கள் வந்து நுண்ணங்கிகளை பயன்படுத்தி கொண்டு தயாரிக்கிறாங்க. அது போக இந்த முதலாவது விட வந்து சரியான விட. இரண்டாவது விடையை பார்ப்போம். பாகுகள் ஆஸ்பெர்ஜில்லஸ் ஒரைசையினால் நொடித்தல் அடைவதன் மூலம் சித்திரிக்க அமிலங்கள் தயாரிக்கப்படுகின்றது. இப்போ ஆஸ்பெர்ஜில்லஸ் ஒரைசை இல்லை, ஆஸ்பெர்ஜில்லஸ் நைஜர். மூன்றாவது விடையை பார்ப்போம். ஆகவே இரண்டாவது விட பிழை. மூன்றாவது விடையை பார்ப்போம். பேசிலஸ் சப்டிலிஸினால் இடம்பெறுகின்ற நொதித்தல் மூலம் ரைபோஃப்ளேவின் உற்பத்தியாகப்படுது. ரைபோஃப்ளேவின் வந்து பங்கசுகளின் நொதித்தலால் தான் உருவாக்கப்படுகிறது. ஆகவே அந்த விடையும் பிழை. நாலாவது விட பார்ப்போம். டெட்ராசைக்ளின் என்பது ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசியஸினால் உருவாக்கப்படுகின்ற துணையான அனுசவ விளைபொருள். இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் கிரீசியஸினால் உருவாக்கப்படுது. ஸ்ட்ரெப்டோமைசின் எனப்படுகின்றது தான் வந்து கிரீசியஸினால் உருவாக்கப்படும். டெட்ராசைக்ளின் வந்து ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஆரியோஃபேஷியன்ஸ்னு சொல்லி அந்த நுண்ணங்கியால் தான் உருவாக்கப்படுகிறது. இதனால் நாலாவது விடையும் பிழை. அஞ்சாவது விடையை பார்த்தோம்னு சொன்னால் எதனால் ஆனது கரும்புச்சாற்றில் ஒரு நுண்ணங்கிகள் நொதித்தல் மூலம் உருவாக்கப்படுகின்ற துணையான அனுசவ விளைபொருள். துணையானதல்ல, அது முதலானது. ஆகவே அஞ்சாவது விடை. எனவே 38ஆம் கேள்விக்கு முதலாவது மாத்திரம்தான் சரி. எனவே 39வது கேள்வி பார்ப்போம். வீட்டு நீரிலம் பற்றிய ஒரு கேள்விதான் இருக்குது. வீட்டு நீரிலம் ஒன்றில் உள்ள அலங்கார மீன்களின் நெற்புடனத்துவ ஆற்றலை உயர்மட்டத்தில் பேணுவதற்கு பின்வருவனவற்றுள் எவை பங்களிப்பு செய்யும்? நம்ம இதில் வந்து ரிசோர்ஸ் புக்கில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீர் இல்லத்தை பண்ணுறதுக்கு நாளாந்தம் என்ன செய்யணும், மாதாந்தம் என்ன செய்யணும், தினசரி என்ன செய்யணும், அவற்றின் அந்த தண்ணி எப்படி மாற்றணும், பாசி பிடிச்ச என்ன செய்யணும், எப்படி மீன்கள் எல்லாம் வந்து வளர்க்கணும்னு சொல்லி என்ன அடத்தில வளர்க்கணும்னு எல்லாம் சொல்லி ரிசோர்ஸ் புக்கில் கொடுத்துருக்கா. அதை பேஸ் பண்ண ஒரு கேள்வி தான் இது. நம்மள பார்ப்போம். முதலாவது உயிரினவியலுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைக்காக சரியான உணவூட்ட நடைமுறைகளை பயன்படுத்த வேண்டும். நம்ம நாளாந்தம் இது வந்து நம்ம ஒரு நாளாந்தம் செய்கிற ஒரு செயற்பாடு. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நிற்படினத்தை தூண்டத்துக்காக நம்ம செய்கிறது இல்லை. அது நம்ம மீன்கள் உயிரோட வச்சுக்கிறதுக்காக நம்ம சாப்பாடு போடுறோம், நாளாந்தம் போடுறோம். ஓகே, அதுக்காகத்தான் அதை அடிப்படையாக வச்ச ஒரு கேள்விதான் வந்து இதை இருக்கிற போது. அதே நேரம் இந்த வாரத்தில் ஒரு தடவை வந்து அந்த மீனுக்கு சாப்பாடு கொடுக்கறது வந்து ஒரு நாள் வந்து கொடுக்கக்கூடாது. இரண்டாவது பார்ப்போம். 2 வாரங்களுக்கு ஒரு முறை மொத்த நீரின் கனவளவை
நீரே மாற்றப்படுது. அது வந்து அதுவும் நோமலா செய்யறதா. மொத்த கிணறுல ஒரு அளவான இதை வந்து நம்ம மாற்றிக்கொள்ளணும். இது வந்து என்ன செய்யணும், தண்ணி மாத்திரை என்பது வந்து நம்ம இதுக்கு நிற்படனத்தை மெயின்டைன் பண்ணணும் என்று சொல்லி அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக செய்கிற ஒரு ஆள் இல்லை. ஆகவே 2வது விடை இப்படி. 3வது விடை பார்ப்போம். இரவு நேரத்தில் காற்றுடன் நிறுத்தப்படுதல். இரவு நேரத்தில் காற்றுடன் நிறுத்தப்பட்டால் மீன்கள் சாகரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆக்சிஜன் கொஞ்சம் டென்ஸாக நாம மீன்களை வளர்த்தோம்னா ஆக்சிஜன் போதாமை வந்து மீன்கள் சாகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இரவு நேரங்களில் காற்றுடன் நிறுத்துறது ஒரு பிழையான வேலை. ஆனால் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த 2 வாரங்களுக்கு ஒரு தடவை வந்து ஒரு நாளில் வந்து காற்றூட்டில் வந்து நம்ம நிப்பாட்டலாம். கவனம், அது 2 வாரங்களுக்கு ஒரு முறை தான் இருக்கணுமே இரவு நேரத்தில் அல்ல. எனவே 3வது விடை பிள்ளை. 4வது விடை பார்ப்போம். நீரிலத்தின் விலங்குகள் தொடர்ச்சியாக ஒளிவிடுதல். அது தொடர்ச்சியாக ஒளிவிடக்கூடாது. காலமையில ஒரு லைட் இருக்கும், இரவையில் ஒரு லைட் இருக்கும். அந்த லைட் அந்த டென்ஸை சொல்றேன். அப்போ காலமையில ஒளியின் சரி ஒரு மாதிரி இருக்கும், இரவையில் ஒளியின் சரி ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம என்ன சொல்றோம், மீன்களை பழக்கப்படுத்தி வைக்கணும் ஒளிக்கு. அதே நேரம் இந்த ஒளி தகைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மீன்களை பழக்கப்படுத்தி வைக்கணும். ஆகவே 4வது கேள்விக்கு 4வது விடை பிழை. ஏன், உங்களை தொடர்ச்சியாக ஒளியிடக்கூடாது. தேவையான சந்தர்ப்பத்தின் பொழுது ஒளியூட்டி கொள்ளணும். அதுலேயும் வந்து ஒளியூட்டுறதுக்கான சில முறைகளும் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரூம்ல லைட்டை போட்டுட்டு தான் அதுக்கு பிறகு வந்து வேற லைட்டை போடணும், இங்கே மீன் தொட்டின லைட்டை போடணும் அப்படிங்கிறலாம் நிறைய இருக்கு. அதனால 4வது விடை பிழை. 5வது விடை பார்ப்போம். பொருத்தமான தாவரங்களையும் மீன்களையும் சரியான வழிபாடத்தில் படுதலும். அப்பதான் வந்து நம்ம என்ன சொல்ல, ஒரு உயர் மட்டத்தில் அது இந்த தொழிற்பாடு அந்த தொகுதியின் தொழிற்பாடை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். உதாரணமாக தாவரங்கள் கூடி விலங்குகள் குறையா இருக்கும்னு சொன்னா என்ன செய்யும், அங்க வந்து பாசி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் வந்து இப்ப மீன்கள் குறைவா இருந்து மீன்கள் கூடவா இருந்து தாவரங்கள் குறைவா இருக்கும்னா சாப்பாடு பிரச்சனை, மீன்கள் சாகும். அதனால வந்து என்ன சொல்ற, அந்த நிற்படன பிரச்சனைகள் தொடர்பாக வரலாம். எனவே 39வது கேள்விக்குள்ள இருக்கிற விடைகளுக்கு 39வது கேள்விக்கு இருக்கிற விடைகளுக்குள்ள பொருத்தமானது வந்து 5வது விடை. எனவே 39வது கேள்விக்கு 5வது விடை. 40வது கேள்வி பார்ப்போம். ஜீனோம் செயற்திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது. ஜீனோம் செயற்திட்டத்தை பயன்படுத்தி செயற்திட்டத்தின் மூலம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற பரம்பரைகளை வந்து நம்ம கண்டறிந்து கொள்ளலாம். உதாரணமாக மனித டிஎன்ஏல இருக்கிற 3 பில்லியன் மூலத்தொடர்களை வந்து நம்மளால் வந்து அறிந்து கொள்ளக்கூடியது வந்து எதனால இந்த ஜீனோம் செயற்திட்டத்தை வச்சுக்கொள்ளுதான். அது அடிப்படையாக தான் இந்த கேள்வி இருக்குது. கூற்ற பார்ப்போம். மனித ஜீனோம் செயற்திட்டத்தின் நோக்கங்களில் ஒன்று மனித டிஎன்ஏயில் உள்ள 20,000 மூலச்சோடிகளின் தொடரியை துணிதலாகும் சொல்லியிருக்காங்க. அது 20,000 மூலச்சோடிகள் அல்ல, 20,000 பரம்பரை அலகு தொடர்களை அறிஞ்சு கொண்டதுக்கு தான் ஜீனோம் செயற்திட்டம் இருக்கு. எனவே இங்க மூலச்சோடி என்று சொல்லியிருக்காங்க, அது மூலச்சோடி இல்ல, பரம்பரை அலகு வந்திருக்கணும். எனவே கூற்று பிழை. பியை பார்ப்போம். மனித ஜீனோம் செயற்திட்டம் பூர்த்தி அடைய இன்னும் சில காலங்கள் எடுக்கும். அது ஆல்ரெடி 2004 பூர்த்தி ஆயிடுச்சு. எனவே பி கூற்று வந்து பிழை. சியை பார்ப்போம். மனித ஜீனோம் செயற்திட்டம் மனித கலங்களின் மூலக்கூற்று செயற்பாடுகள் தொடர்பான வர்ணிப்புகளை இட்டுச் செல்கிறதோ, அதை வச்சுக்கொண்டுதான் கிளம் எப்படி செயற்படுதுன்றதை பற்றி அது வர்ணிக்கிறது. சி கூற்று சரி. டியை பார்ப்போம். எச்சரிச்சியா கோளையின் ஜீனோம் செயற்திட்டம் ஏற்கனவே பூர்த்தி அடைந்து விட்டதோ. எச்சரிச்சியா கோளை, மதுவம், மூஞ்சுரு, நெல் போன்ற தாவரங்கள் இவற்றின் ஜீனோம் செயற்திட்டம் ஆல்ரெடி முடிச்சு. எனவே ஏ பிழை, பி பிழை, சி சரி, டி சரி. எனவே சி டி ஆகின மாத்திரம் சரி. 40ஆம் கேள்விக்கு 5வது விடை.